சக்தி இல்லாமல் சிவமில்லை. அந்த சக்தியை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கோவில்தான் நாம் பார்க்க இருக்கும் யோனி கோவில். கடவுளாக கும்பிடப்படும் பெண் உறுப்பு. பல்வேறு கோவில்களில் கடவுள் சிலை, சித்தர்கள், கடவுள் அருள் பெற்றவர்கள் அல்லது தீபத்தை கூட கடவுளாக வழிபடும் பல சிறப்பு வாய்ந்த கோவில்கள் உள்ளன. ஆனால் நாம் பார்க்க இருக்கும் யோனி கோயில், அதாவது காமாக்கியா கோவில், மிகவும் வித்தியாசமாக பெண் உறுப்பை கடவுளாக கும்பிடப்படும் அதிசயத்தக்க சிறப்பு வாய்ந்தது. அசாம் மாநிலம் கவுஹாத்தி காமாக்கியா என்ற இடத்தில் காமாக்கியா கோவில் உள்ளது. இக்கோயில் பற்றிய வரலாற்றை காண்போம். தட்சனோட மகளான தாட்சாயினி பல ஆயிரம் வருடங்கள் தவம் செய்து சிவனையே கணவனாக அடைந்தாள். ஆனால் தட்சனோ மருமகன் சாம்பலை பூசி சுடுகாட்டி திரிவதை விரும்பாத தட்சன் தான் நடத்திய யாகத்திற்கு மகளையும் மருமகனையும் அழைக்காமல் விட்டுவிடுகிறார். சிவன் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் தாட்சாயணி யாகத்துக்கு போக அங்கு அவமானப்படுத்தப்படுகிறார். இதனால் யாகத்தை அழிக்கும் விதமாக ஆக்ரோஷம் அடைந்து யாக குண்டத்தில் தாட்சாயணி இறந்து விடுகிறார். இதை அறிந்து கைலாயத்திலிருந்து வந்த சிவன் தாட்சாயணி உடலை எடுத்தார். அப்போது அம்பாளின் உடலின் எல்லா பாகங்களும் எரிந்து போய் துண்டு துண்டாக அதை சிவபெருமான் தூக்கி எறிந்தார். அது பூமியின் 51 இடத்தில் விழுந்தது. இதுதான் தற்போது தேவியின் கோயில்கள் இருக்கும் 51 சக்தி பீடங்களாக வழிபட்டு வருகின்றன. 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த கோவில் பார்க்கவே பிரமிப்பானதாக விளங்குகிறது. கோவிலினுள் செல்வது ஒரு குகையில் செல்லும் அனுபவத்தை தருகின்றது. இந்த கோயில் ஒரு மேடை மீது ஒரு பெண் அமர்ந்த மாதிரியும் அருகே யோனி போன்ற உருவம் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. தற்போது பல பக்தர்கள் வயதுக்கு வராத தங்கள் பெண் குழந்தைகள் விரைவில் வயதுக்கு வர வேண்டும் என சிறப்பு யோனி பூஜை நடத்துவதும் உண்டு. அது மட்டுமல்லாமல் வருடத்தில் 3 நாட்கள் அம்மன் மாதவிலக்கு அடைவதாக கூறி 3 நாட்கள் கோயிலை மூடி வைக்கப்படும் வழக்கம் உள்ளது. அப்போது அங்கு ஓடும் பிரம்மபுத்திரா நதி சிகப்பு நிறத்தில் ஓடுவதாகவும் சிலர் குறிப்பிடுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 அல்லது 22ஆம் தேதியில் அம்புபட்சி மேளா எனப்படும் திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த கோயிலில் ஒவ்வொரு டிசம்பர் மாதத்திலும் காமேஸ்வரனுக்கும் காமேஸ்வரிக்கும் நடக்கும் திருமணம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்போது பலரும் குழந்தை வரம், திருமணம் தடை நீங்க வேண்டும் என வழிபாடு செய்கின்றனர்.